இந்த மாதம் சிம்மராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிம்மராசிக்காரங்களுக்கு உடல் நலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் தேவையற்ற வாக்குவாதங்களை குறைச்சிக்கிறது உங்களுக்கு மன நிம்மதியை தரும். குடும்பத்தினரோட சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்கோங்க. குறிப்பாக வாழ்க்கை துணையோட சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்கோங்க. பயணங்களில் உங்களுக்கு கவனம் தேவை. இந்த மாதம் எங்கேயா பயணம் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதிகாலை நேரங்களில் பயணம் போகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. உங்கள் அம்மா அப்பாவோட தேவையற்ற சண்டை சச்சரவை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த மாதம். அது மட்டும் இல்லாமல் தொழிலில் முன்னேற்றம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். கோவில் நிர்வாகத்தில் இருக்கிறவங்க யாராவது கணக்கு காட்டணும் அப்படின்னு இருக்கிறவங்க கணக்கு வழக்குகளை கரெக்டாக சரி பார்த்து வச்சுக்கோங்க. கணக்கு வழக்கு காட்டுறதுல பிரச்சனைகள் வரும். முன்னோர்கள் வழிபாடு ரொம்ப சிறப்பாக தரும். அதே மாதிரி உங்களுக்கு பெரியவர்கள் அதுக்கப்புறம் நண்பர்கள் எல்லாரும் உதவி கொடுப்பாங்க. முருகர் பைரவர் வழிபாடு சனிக்கிழமைகளில் உங்களுக்கு ரொம்ப ஏற்றத்தை தரும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது அந்தந்த ராசிக்கு உண்டான பொது